இப்போ நான் பார்க்குறது பாவக்காய். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பாவக்காய் வச்சு என்ன பண்ண போகிறோன்னா, முள்ளால் தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. நமக்கு ரொம்ப கஷ்டம், துன்பம், மனசு கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லும்போது அந்த கசப்பை வெளியேற்றுறது இந்த பாவக்காய். கசப்பாக இருக்கிறது இந்த பாவக்காய். இந்த பாவக்காயில் நம்ம தீபம் போட்டோம்னா நம்மளுடைய துன்பம் கசப்பு போகும்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொன்னது தான் இப்போ உங்களுக்கு செய்ய போகிறேன். அதுவும் இந்த ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகத்தில் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் காய்கறிகள் அலங்காரம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகம் அன்னைக்கு, பௌர்ணமி அன்னைக்கு நம்ம இந்த பாவக்காய் தீபம் போட்டோம்னா நம்மளுடைய துன்பம் போகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இந்த மாதிரி பெரிய பாவக்காய் நல்லா அழகாக திரி நிற்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக எடுக்காமல் கொஞ்சம் வளைஞ்சி எடுத்தால் தான் உங்களுக்கு அழகாக நிற்கும். நீங்கள் அடியில் அகல் விளக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பெரிய திரி வச்சு நல்லெண்ணெயில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் அப்படியே வச்சு ஏற்றுனீங்கன்னா சூப்பராக எரியும். நம்ம அன்னாபிஷேகத்துக்கு காய்கறிகள் வச்சு அலங்காரம் பண்ணுவாங்கள்ல, அப்போது நம்ம லிங்கத்துக்கு அன்னலிங்கம் வச்சு நம்ம இந்த திரியை வச்சு நம்ம விளக்கு ஏற்றோம்னா நம்ம துன்பங்கள் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகம். முன்னோர்கள் சொன்னது, சித்தர்கள் சொன்னது தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். நல்லெண்ணெயில் ஊற வச்சுக்கோங்க. இதுக்கு இடையில சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்லுவாங்கள்ல, சோறு கண்ட இடம் சொர்க்கம்னா ஐப்பசி அன்னாபிஷேகத்துக்கு சிவனுக்கு பண்ணுற அந்த அன்னம் சோறு ஒவ்வொரு பருக்கையும் நம்ம பார்த்தோம்னா நம்ம சொர்க்கத்தில் இடம் உண்டு அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதுதான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்றது. அந்த ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு நம்ம இந்த பாவக்காய் தீபம் நம்ம ஏற்றுவோம். நான் கீழே ஒரு நல்ல மண்தட்டு மாதிரி வச்சுக்கிட்டேன். எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அகல்களை வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, அப்படியே அழகாக ஏற்ற வேண்டியதான். நீங்கள் அது எரியிற வரையும் உங்களுக்கு எரியட்டும். நான் ஏற்கனவே அன்னலிங்கம் பண்ணி நான் வச்சதுனால எனக்கு அதுவும் பச்சை கலர் இதுவும் பச்சை கலர் செட் ஆயிரும் சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் விளக்கு ஏற்றுங்க. எவ்வளோ அருமையாக எரியுது பாருங்கள். இந்த விளக்கு ஏற்றும் போது நம்முடைய துன்பங்கள் போகும். அதுவும் இந்த ஐப்பசி அன்னாபிஷேகத்தை அன்னைக்கு நம்ம ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அன்னத்தால் லிங்கம் பிடிச்சிட்டு இந்த காய்கறிகளை வச்சு அலங்காரம் பண்ணுவாங்களே, இந்த பாவக்காய் வச்சு நம்ம விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு இந்த பாவக்காய் விளக்கேற்றுங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்க கசப்புக்கள் நீங்கும், மனசுக்குள்ளே இருக்க கசப்புக்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அழகாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. என்கிட்ட அந்த பெரிய பாவக்காய் தான் கிடச்சிது. நீங்கள் சின்ன பாவக்காய் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா நீட்டாக ஒரு திரி நிற்கிற மாதிரி அகல் விளக்கில் வைக்கிற மாதிரி கூட நீங்கள் ஏற்றலாம். நான் இன்றைக்கி பெருசாக உங்களுக்கு வச்சு காட்டி ஏற்றிருக்கேன். நாளைக்கு அன்னாபிஷேகம் பண்ணிவிட்டு அகல் விளக்கில் உங்களுக்கு இது மாதிரி பாவக்காய் வச்சு திரி ஏற்றுங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணுகின்ற போது நம்முடைய துன்பங்கள் எல்லாம் விலகும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானிகள், சித்தர்கள், முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நாமளும் கண்டிப்பாக இதை செய்வோம். வீட்லேயும் அன்னாபிஷேகம் பண்ணிவிட்டு அன்னைக்கு எல்லாருக்கும் அன்னதானம் கொடுங்க. அன்னாபிஷேகம் அன்னைக்கு கோயிலில் போய் அன்னாபிஷேகம் பண்ணுறது பார்க்குறது மட்டும் சிறப்பு இல்லைங்க. அன்னைக்கு யாருக்காவது அரிசி, ஒரு படி அரிசியாவது நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக அன்னாபிஷேகம் அன்னைக்கு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுங்கள்.